நமஸ்காரம். வெல்கம் டு அவர் சேனல் போஜனம். நீங்கள் வந்து டே 1 டயட் மீல் பிளான் பார்த்துருப்பேன். ஹெல்த்தியான ஒரு ரெசிபி இப்போ வந்து டெய்லி கொடுக்கலாம் அப்படின்னு நேற்றே நான் உங்களுக்கு சொன்னேன். இன்றைக்கி டே 2 என்ன ரெசிபி பார்க்கலாம் அப்படின்னு நீங்கள் பார்க்க போகிறீங்க அப்படின்னா, இன்றைக்கி டே 2 ஒர்க் அவுட் பண்ணதில் வந்து ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியாக பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சு, அதாவது ஈஸியாக கார்ன் ஸ்பினாச் ஒரு பாஸ்மதி ரைஸை வச்சு தான் நான் வந்து இன்றைக்கி வந்து லன்ச் பண்ண போகிறேன். அதாவது இது வந்து பேலன்ஸ்டு டயட்டுன்னு வச்சுக்கோங்களேன். கார்ப்ஸும் கொஞ்சமாக இருக்குது, அதுக்கப்புறம் கீரை ஸ்பினாச் ஆர் பாலக் ரெண்டும் ஒன்று தான். ஸ்பினாச்சுங்கிறது ஒன்று தான், பாலக்கும் ஒன்று தான். இதில் வந்து நிறைய ஃபைபர் இருக்குது. ஸோ இது வந்து பேலன்ஸ் டயட். இது வந்து ஒரு சிம்பிளாக 1 pot ரைஸ் மாதிரி பண்ணிவிட்டு நான் வந்து இந்த பாஸ்மதி ரைஸையே சாதம் வடிக்க போகிறேன். நான் வந்து குக்கரில் வைக்க போகிறது இல்லை. அது ஏன்னா இன்னும் வந்து உங்களுக்கு அந்த கார்ப்ஸ் இருக்கிறதுனால அந்த கஞ்சியை வடிச்சிட்டோன்னா கார்ப்ஸ் கொஞ்சம் கம்மியாகிடும், ஹெவினஸ் கம்மியாகிடும் நமக்கு. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து இதுக்கு வந்து குக்கும்பர் ரைத்தா வந்து சூட்டபுளாக இருக்கும். உங்களுக்கு என்ன ரைத்தா பிடிக்கிறதோ பண்ணிக்கலாம். நான் வந்து இன்னைக்கு குக்கும்பர் தான் ரைத்தா தான் பார்க்க போகிறேன். வாங்க இந்த ரெசிபிக்குள்ளே போகலாம். இதுக்கு நான் வந்து 1.5 டம்ளர் பாஸ்மதி ரைஸ் நல்லா வாஷ் பண்ணி ஒரு 5 மினிட்ஸாக ஊறின்னு இருக்குப்பா. இன்னும் ஒரு 2 to 5 மினிட்ஸ் நம்ம வந்து ஊற வச்சுட்டு நல்லா வாஷ் பண்ணி சாதத்தை எப்பயும் போல் சாதம் வடிக்கிற மாதிரி வடிக்க போகிறேன். சாதம் வடித்ததுக்கப்புறம் காமிக்கிறேன். இப்போ நம்ம வந்து வெந்நீரை வச்சுட்டாச்சு. நான் வந்து கொஞ்சமாக ஆலிவ் ஆயில் விடுறேன். நீங்கள் நார்மல் ஆலிவ் ஆயில் இல்லைன்னா நார்மல் ஆயில் கூட விடலாம். கொஞ்சமாக உப்பு, ஏன்னா இந்த பாஸ்மதி ரைஸ் கொஞ்சம் ரொம்ப பிளெண்டாக இருக்கும் இல்லையா, ஸோ அதனால் சும்மா கொஞ்சமாக உப்பு. இப்போ நம்ம இந்த தண்ணியை வடிச்சிட்டோம். இந்த பாஸ்மதி ரைஸை இதில் போட்டுடலாம். இது நல்லா வெந்ததுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்க, நல்லா இதாக எடுத்து பாருங்க, ஒரு 90% குக்காக எடுத்து இதை நம்ம வந்து வடிச்சு விடலாம். இந்த தண்ணியை வந்து வடிச்சு விடலாம். வடிச்சுட்டு நம்ம அப்படியே ஈஸியாக பேன்லேயே பண்ணிடலாம். இப்போது நம்ம வந்து ஒரு கடாயில் எண்ணெய் விட்டுக்கலாம். கொஞ்சம் எண்ணெய் விட்டுண்டாச்சு. ஷாய் ஜீரா, நீங்கள் ஜீரகம் வேணா ஜீரகம் போட்டுக்கலாம். நான் ஷாய் ஜீரா போட்டுட்டேன். பூண்டு ஒரு 2 பல்லு பூண்டு, 2 பச்சை மிளகா ஸ்லிப் பண்ணி வச்சுருக்கேன். கருவேப்பிலை, கொஞ்சம் மஞ்சப்பொடி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து கொஞ்சமாக பாலக் நறுக்கி வாஷ் பண்ணி வச்சுருக்கோம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் வெங்காயம் எல்லாம் போடலைப்பா, வெறும் கார்னும் ஸ்பினாச்சும் தான். இது நல்லா கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் பாலக் வந்து வேகட்டும் இதுலேயே. இப்போ இந்த ஃப்ரோசன் கார்ன் மைக்ரோவேவில் ஒரு 1 மினிட் வச்சுக்கலாம், இல்லை உங்களுக்கு 2 மினிட்ஸ் வேணாலும் வச்சுக்கலாம். நான் வந்து ஒரு 1 மினிட் வச்சுட்டேன். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிட்டு உப்பு போட்டுக்கலாம். சால்ட் போட்டுண்டாச்சு. சால்ட் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸிப்பா, சிம்பிளாக டக்குன்னு இது வந்து நீங்கள் லஞ்ச் பாக்ஸுக்கும் குழந்தைகளுக்கு கொடுத்து விடலாம். ரொம்ப நல்லது, ஃபைபர் இருக்குது கீரையில். ஸோ இதை வந்து ஒரு 5 மினிட்ஸ் மூடி வைப்போம். ஓப்பன் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வந்து பாஸ்மதி ரைஸை ஸ்ட்ரெயின் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை போட்டு வந்துடும். இதை நல்லா கிவ் இட் அ மிக்ஸ். எப்படி இருக்குது பார்த்தீங்களா, ரைஸே பார்க்க நல்லா ஸ்டீம். நம்ம வந்து இது கார்ப்ஸ் தான் இல்லைன்னு சொல்லலை. இதை வந்து நம்ம எனக்கு தெரிஞ்சு கம்பேர் டு நார்மல் ரைஸோட பாஸ்மதி ரைஸ் கார்ப்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கும்னு நினைக்கிறேன். கரெக்டாக ரொம்ப இதுவாக எனக்கு தெரியல. இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இதில் கொத்தமல்லி போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து 2 மினிட்ஸ் மூடி வைக்கலாம். ஒரு மாதிரி உலப்பு உருண்ட மாதிரி அப்படியே தம் மாதிரி ஒரே மாதிரி இருக்கும். சிம்மில் தான் இருக்குது அடுப்பு. இதை வந்து அப்படியே இருக்கட்டும், மூடி வைக்கலாம். 2 மினிட்ஸ் ஆச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ வந்து ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கலாம். இதுக்கு வந்து நான் வந்து குக்கும்பர் ரைத்தா தான்ப்பா பண்ண போகிறேன். இப்போ அடுத்தது குக்கும்பர் ரைத்தா ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். நான் அதெல்லாம் ரெடி பண்ணி கட் பண்ணி ரெடி பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன்.
இப்போ வந்து ரைத்தா பண்ணலாம். கட்டரில் கட் பண்ணிண்டாச்சு. நீங்கள் துருவினாலும் துருவிக்கலாம், உங்கள் சௌரியம், உங்களுக்கு எப்படி அது பிடிக்குமோ ரைத்தா அந்த மாதிரி. நீங்கள் வந்து குக்கும்பர், ஆனியன் கூட போட்டுக்கலாம். நான் இன்னைக்கு குக்கும்பர் ரைத்தா தான் பண்ணிட்டு இருக்கேன். கொஞ்சமாக உப்பு. நான் வந்து ரைத்தா மசாலா போடுறேன். உங்களுக்கு ரைத்தா மசாலா இல்லைன்னா ஜஸ்ட் உப்பு போட்டு தயிர் விட்டுக்கோங்க. நான் வந்து ரைத்தா மசாலா போடுறேன். இப்போது தயிர் வேணுங்கிற அளவு தயிர் விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் கொத்தமல்லி வேணாலும் கொத்தமல்லி போட்டுக்கலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டுண்டாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ குக்கும்பர் ரைத்தா ரெடி. குக்கும்பர் ரைத்தா ரெடி. பார்க்க எம்மியாக கலர்ஃபுல்லாக இருக்குல்ல. ஸோ பாருங்க, குக்கும்பர் ரைத்தா கார்ன் ஸ்பினாச் புலாவ், ஈஸி அண்ட் 1 pot புலாவ். ஸோ கார்ன் ஸ்பினாச் ரைஸ் ரெடி ஆகிடுது, குக்கும்பர் ரைத்தா ரெடி ஆகிடுது. நம்ம பிளேட்டிங் பண்ணிடலாம். பிளேட்டிங் பண்ணியாச்சு. கார்ன் ரைஸு, கேப்சிகம். இது வந்து நோ ஆயில்ப்பா. அது வந்து அப்பளம் வந்து சும்மா ஒரு இதுக்கோசரம் நான் வந்து அழகாக இருக்கும். இது வந்து ரெண்டாவது நோ ஆயில் நோ இது தானே, அதனால் சாரி என்ன சொல்கிறது, அப்பளம் வந்து சுட்டுட்டேன், அடுப்பில் வச்சு சுட்டுட்டேன். இது பிக்கிள். இதுதான் இன்றைக்கி நம்மளோட டே 2 லன்ச் மெனு. டே 2 லன்ச் மெனு பார்த்தீங்களா. ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கும் டின்னருக்கும் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்க்கலாம். ஈவினிங் டின்னருக்கு என்ன பார்க்க போகிறேன் அப்படின்னு கேட்டேன்னா, சாபுதானா கிச்சடி தான் பார்க்க போகிறேன். இது வந்து வெயிட் லாஸுக்கு அப்படின்னு நீங்கள் யோசிச்சேன்னா இதில் வந்து கார்ப்ஸ் இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. அதாவது பீனட் பவுடர் போடுறோம்ல, பீனட் கொஞ்சம் ப்ரோட்டீன், இதில் ஒரு 10 கிராம் 5 to 10 கிராம் ப்ரோட்டீன் இருக்கும். இன்னொருதுக்கு இது நான் வந்து சாபுதானா கிச்சடி பண்ணுறேன். இதுக்கு வேரியேஷன் நீங்கள் ஏதாவது எடுத்துக்கணும்னா கூட யூ கேன் டூ இட் சம் அதர் திங்ஸ். மூங் டாலில் அந்த மாதிரி பண்ணலாம். நான் ஒரு நாள் ஒன்று பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கறனால இன்றைக்கி சாபுதானா கிச்சடி தான் நீங்கள் வந்து பார்க்க போகிறேன். இந்த சாபுதானா கிச்சடியில் ஒரு ட்ரிக்ஸ் இருக்குது. அதாவது என்னதான் நான் ரொம்ப ட்ரை பண்ணியிருக்கேன், அப்படியே குழஞ்சி ஒட்டின்றோம். இப்போ என் ஃப்ரெண்டுக்கிட்டே இது நான் கற்றுண்டேன், அதை நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். வாங்க அது எப்படி என்ன பண்ணணும், அதாவது இது வந்து எப்படி பண்ணணும் அப்படின்னு கேட்டேன்னா, காத்தாலேயே இப்போ நீங்கள் மத்தியானம் சாயந்தரம் வந்து கிச்சடி பண்ண போகிறேன்னு வச்சுக்கோங்க, சாபுதானா கிச்சடி பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. நான் என்ன பண்ணுவேனோ அதை நான் ஷேர் பண்ணிக்கிறேன், உங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்கோங்க. நான் ஈவினிங் நைட்டுக்கு ஒரு 6:30 டின்னருக்கு சாப்பிடணும் அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன்னா, காத்தாலேயே நல்லா கலைஞ்சி 2-3 தடவை வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியில் ஊற வச்சுருவேன். ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் ஊறுனா போதும். ஒரு 1 ஹவர்னு வச்சுக்கோங்களேன், 1 ஹவர் ஊற வச்சுருங்க. அதுக்கப்புறம் ட்ரெயின் பண்ணிவிடுவோம். ட்ரெயின் பண்ணி மத்தியானம் வரலும் அந்த ட்ரெயின்லேயே இருக்கட்டும். அப்போ வந்து ஒட்டவே இல்லைப்பா. ஏன்னா நான் இதை வந்து என் ஃப்ரெண்டு ஒரு தடவை சொல்லி இதை நான் ட்ரை பண்ணிட்டு தான் நான் இப்போ உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். வாங்க பார்க்கலாம். இதுக்கு சாபுதானா இந்த 1 கப் எடுத்துட்டேன். இந்த 1 கப் எடுத்துட்டுருக்கேன். இதை நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். இது நல்லா வாஷ் பண்ணிட்டாச்சு. இதை வந்து தட்டு போட்டு மூடி நான் ஒரு 1 ஹவர் 1.5 ஹவர்ஸ் நான் வந்து மூடி வைக்க போகிறேன். நல்லா 2 மணி நேரம் ஊறிடுத்துப்பா. ஒரு 1.5 மணி நேரம் போதும்னு பார்த்தேன், நல்லா 2 ஹவர்ஸே ஊறிடுத்து. இதை வந்து கொஞ்சம் வேலை இருந்தனால இதை மறந்து போயிட்டேன். ஸோ இதை நல்லா வடிகட்டி வச்சுடுவோம். மூடி வச்சுட்டோன்னா சாயந்தரம் நம்ம வந்து கிச்சடி வந்து ஈவினிங் டின்னருக்கு வந்து நம்ம வந்து ரெடி பண்ண சௌரியமாக இருக்கும். இது நல்லா வடிகட்டிண்டாச்சு. இது பாருங்க, இந்த தண்ணியெல்லாம் சொட்டிடும். இது வந்து நான் மூடிட்டேன். காத்தால ஊற போட்டேன். ஒரு மத்தியானமாக ஒரு 10 மணிக்கு ஊற போட்டேன்னு வச்சுக்கோங்களேன். ஈவினிங் டின்னருக்கு நான் வந்து ஒரு 11:30-12 மணிக்கு வடிகட்டி வச்சுட்டோன்னா ஈவினிங் வந்து டின்னர் பண்ண சௌரியமாக இருக்கும். இதை வந்து முடியலாம். இது எதுக்கு அப்படின்னு கேட்டேன்னா, நல்லா உதிரியாக வரும் கிச்சடி வந்து. இந்த சாபுதானா வந்து ஒன்னோடு ஒன்று ஒட்டாமல் சூப்பராக வரும். நீங்கள் ஈவினிங் அந்த இது எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக பார்ப்பேன். ஸோ மார்னிங் வந்து கார்ன் ஸ்பினாச் புலாவ் பார்த்தேன், ஒரு ரைஸ் பார்த்தேன், குக்கும்பர் ரைத்தா பார்த்தேன். அந்த இந்த ஈவினிங் வந்து ஸ்நாக்ஸுக்கு நான் என்ன எடுத்துட்டேன் அப்படின்னு கேட்டேன்னா, ஒரு கொஞ்சமாக, அதாவது ஒரு தண்ணி டீப்பா. இப்போ 2 நாளாக இந்த கிளைமேட் ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்குது, குளிர்றது. ஸோ அந்த ஈவினிங் நான் ஜென்ரலாக டீ காஃபியே குடிக்க மாட்டேன். டீ மட்டும்தான், அதுவும் காஃபி கண்டிப்பாக குடிக்க மாட்டேன். இந்த நம்ம வந்து இப்போ டயட் இருக்கோம், ஹெல்த் கான்ஷியஸ் சொல்கிறோம்ல, எவ்வளோக்கு எவ்வளோ சர்க்கரை இதெல்லாம் நம்ம கம்மி பண்ணுறோமோ அது நல்லா தெரியும் உடம்புல நமக்கு. ஸோ இந்த சர்க்கரை நான் அதனால் டீ போட்டோன்னா சர்க்கரை ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ ஜென்ரலாக டீயே குடிக்க மாட்டேன். ஈவினிங்கில் ஆஃப்டர்நூன் ரொம்ப டீ காஃபியே எடுத்துக்க மாட்டேன். இந்த 2 நாளாக நேற்றும் நீங்கள் பார்த்துருப்பேன் டே 1ல். இன்றைக்கும் நான் என்ன பண்ணினேன்னா, இந்த பாருங்க,
இந்த ஸ்ப்ரவுட்ஸ் வந்து இதை காமிக்கிறேன். இப்போ நாங்கள் கொண்டைக்கல்லையை ஸ்ப்ரவுட்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா ஒரு கப்பு, ஒரு குட்டி கப்பில் வெறும்ன ஸ்ப்ரவுட்ஸ் சாப்பிட்டுட்டும் நான் வந்து ஒரு டீ குடிச்சிட்டேன். ஏன்னா ரொம்ப கிளைமேட் ஒஸ்ட்டாக இருக்குது, குளிர்றது பயங்கரமாக. அதனால் இன்றைக்கி ஸ்நாக்ஸ் அது முடிஞ்சது. நான் உங்களுக்கு இது கார்ப்ஸ் ஜாஸ்தி தான், டயட் பேலன்ஸில் கொஞ்சம் கார்ப்ஸ் ஜாஸ்தி தான். பட் இந்த கார்ன் அண்ட் ஸ்பினாச் புலாவ் எக்ஸலண்ட்டாக இருந்தது. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க, குழந்தைகளுக்கெல்லாமும் பிடிக்கும். ஸ்பினாச்சில் வந்து நல்ல ஃபைபர் இருக்குது, நீங்கள் டெய்லி கீரை எடுத்துருந்தாலும் ஃபைபர் இருக்குது. இது வந்து நான் சும்மா ஜென்ரலாக ஒரு பேலன்ஸ் டயட்டில் நான் ஆற்றுல பண்ணின்னு இருக்கேன். நான் அந்தளவுக்கு எக்ஸ்பர்ட் கிடையாது. எனக்கு தெரிஞ்சதை நான் என்ன எப்படி கொடுக்கலாம் அப்படின்னு நான் வந்து பார்த்து நான் பண்ணின்னு இருக்கேன். பட் இன்றைக்கி அந்த டயட் பிளானில் கொஞ்சம் கார்ப்ஸ் ஜாஸ்தி தான். ஏன்னா காத்தாலையும் நம்ம ரைஸ் எடுத்துட்டோம். ரைஸுங்கிறது நான் அதனால தான் என்ன பண்ணேன்னா பாஸ்மதி ரைஸில் பண்ணேன். அது கேலரி கம்மியாக என்னன்னு நான் ஒர்க் அவுட் பண்ணல, அதில் டீப்பாக போய் பண்ணலை. ஸோ அதனால தான் சாதம் வடிச்சுடுறேன். அதேமாதிரி நம்ம டெய்லியே சாதம் இருக்குது பார்த்தீங்களா, குக்கர் சாதத்துக்கும் வடிக்கிற ஸ்டீம் ரைஸுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குப்பா. குக்கர் சாதம் வந்து அப்படியே பசியே எடுக்காது. இந்த ஸ்டீம் ரைஸ் நீங்கள் வந்து வடித்து சாப்பிட்டேன்னா அடிக்கடி பசிக்கும். இது நான் வந்து நல்லா ட்ரை பண்ணியிருக்கேன். ரெண்டாவது என்னோட உடம்புக்கு வந்து இந்த குக்கர் சாதம் இதெல்லாம் ஈவன் இட்லி தோசை கூட நான் நிறைய சொல்லியிருப்பேன். எனக்கு வந்து வெயிட் போடுற மாதிரி ஒரு ஃபீல். நமக்கு ஒரு ப்ளவுஸ் எல்லாம் போட்டுட்டா நல்லா தெரியும், அதோட ரிஃப்ளெக்ஷன் தெரியும். ஸோ அதனால் இன்றைக்கி வந்து ஓரளவு பேலன்ஸ் டயட்டாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப கரெக்டாக இருக்கும்னு நான் நினைக்கல. ஏன்னா மார்னிங்கும் ரைஸு, ஈவினிங்கும் சாபுதானா கிச்சடி. ஸோ அதனால் இன்றைக்கி வந்து சும்மா எனக்கு வந்து ரொம்ப நாள் ஆச்சு சாபுதானா பண்ணணும்னு. இந்த ரெசிபி உங்களுக்கு கொடுக்கணுன்னு ஆசைப்பட்டேன். ஏன்னா எனக்கு ஒரு தடவையும் குழஞ்சி வந்துடும். இன்றைக்கி வந்து நல்லா எப்படி உதிரியாக இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்கு தான் இது வந்து இன்றைக்கி நான் பண்ணினேன். வாங்க நம்ம டைரெக்டாக டின்னருக்கு போயிடலாம். இதுக்கு பாருங்கள், இதுதான் ஸ்ப்ரவுட்ஸ் நல்லா முளை விட்டுருக்கு பாருங்கள். இது நல்லா ஒரு கப்பை வச்சு ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிட்டுட்டு ஒரு தண்ணி டீ. பால் வந்து ஒரு இவ்வளோ தான் இருக்கும் பால். ஒரு டம்ளர் தண்ணி அப்படின்னா இட்லியூண்டு தான் பால். சர்க்கரை வந்து இவ்வளோ தான் சர்க்கரை போட்டாலும் எனக்கு ஹெவியாகிடும். நான் சர்க்கரை காஃபிக்கெலாம் போட்டுக்கிறதே இல்லை, மார்னிங் ஃபஸ்ட்டு காஃபிக்கெலாம். இப்போ டீக்கு வந்து கொஞ்சமாக போட்டுப்பேன். இப்போ வந்து சாபுதானா கிட்டடிக்கு வந்து நம்ம வந்து காத்தாலேயே நீங்கள் அந்த ஃபஸ்ட்டு வீடியோவே பார்த்துருப்பேன் பாருங்கள், எப்படி உதிரியாக இருக்குது பாருங்கள். காத்தால வந்து நீங்கள் வந்து இப்போ காத்தால பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ சாபுதானா வந்து மார்னிங் நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பண்ணேன்னா இப்போ ராத்திரியே நீங்கள் என்ன பண்ணுங்க, ஒரு நன்னா ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரம் நன்னா கலைஞ்சி ஊற வச்சுருங்க. ஊற வச்சுட்டு படுத்துக்க போகிறதுக்கு முன்னாடி நன்னா இந்த மாதிரி வடிகட்டியில் ட்ரைன் பண்ணி தட்டு போட்டு மூடிட்டு போங்க. காத்தால ஏந்தோடனே நீங்கள் சாபுதானா பண்ணலாம், உதிரியாக சூப்பராக இருக்கும். நான் இப்போ சாயந்தரம் 6:30க்கு பண்ணுறதுனால காத்தாலேயே நான் என்ன பண்ணேன் அப்படின்னா ஒரு 10-10:15க்கு நல்லா ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் ஊற போட்டேன்ப்பா. வடிச்சுட்டு நான் கட்டி அப்படியே வச்சுட்டேன். இப்போ நான் வந்து ஒரு 5-5:30 இருக்கும். இப்போ வந்து நான் வந்து டின்னர் பண்ணுறேன். டின்னர் பண்ணுறதுக்கும் போது அதை வந்து நம்ம வந்து ரொம்ப ஒட்டாமல் வரும் சாபுதானா. அதனால் இதை வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதனால தான் இது வந்து தெரிஞ்சவாளுக்கு ஓகே. இது மாதிரி தான் நான் ட்ரை பண்ணி ரொம்ப நன்னா இருக்குது. வாங்க பார்க்கலாம். இந்த சாபுதானாக்கு நான் 1 கப் ரோஸ்டட் பீனட் எடுத்துட்டுருக்கேன்ப்பா. இதுதான் நமக்கு வந்து இதில் ப்ரோட்டீன், ஒரு 10 கிராம்ஸ் ப்ரோட்டீன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதுதான் நான் வந்து இதை வந்து நம்ம மிக்சியில் 1-2 பொடிச்சிக்கலாம். பாருங்கள், பொடிச்சின்னு இருக்கேன். இது இவ்வளவும் போட போகிறோமா என்னன்னு பார்த்துட்டு நம்ம வந்து பண்ணிக்கலாம். எண்ணெய் விட்டுண்டாச்சு, கடுகு போட்டுக்கலாம், உளுத்தம்பருப்பு. இது வந்து கடலைப்பருப்பு வந்து ஆப்ஷனல்ப்பா, உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா நீங்கள் வந்து போட்டுக்க வேண்டாம், நான் போட்டுக்கிறேன். பெருங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகா, நல்லா சாட்டே பண்ணிக்கலாம். ஸோ பாருங்க, எடுக்காமையே நான் பார்த்து பேசின்னு இருக்கேன். கடலைப்பருப்பு, பச்சை மிளகா, கருவேப்பிலையை போட்டுட்டு உருளைக்கிழங்கு வந்து இது வந்து வேக வச்ச உருளைக்கிழங்கு நான் பொடியாக நறுக்கின்னு இருக்கேன். உங்களுக்கு எப்படி தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நறுக்கிக்கோங்க. தேவைக்கேற்ப உப்பு, நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்க எப்படி இருக்குது பாருங்க, அப்படியே உதிரியாக இருக்குது பாருங்க. பாருங்க உதிரியாக இருக்குது பாருங்க. அப்படியே போட்டாவே உதிரியாக எப்படி இருக்குது பார்த்தீங்களா. இது நல்ல டிப்ஸுப்பா நிஜமாவே. யாருக்கெல்லாம் வந்து சாபுதானா வந்து குழஞ்சி வருமோ
அவளுக்கெல்லாம் இது நிஜமாவே நல்ல டிப்ஸ். எனக்கு ரொம்ப நாளாக எனக்கு குழஞ்சி தான் வரும், இப்படி உதிரி உதிரியாகவே வராது. இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஜீரகம் போட்டிருக்கேன்ப்பா, சொல்ல மறந்துட்டேன். ஒரு 2 to 3 minutes மூடி வைங்கப்பா, இல்லைன்னா ரொம்ப அப்படியே ஒட்டின்றோம் பயங்கரமாக. சூப்பராக இருக்குது பாருங்க. இப்போ வந்து இந்த ரோஸ்டட் பீனட் போட்டுக்கலாம். ஃபுல்லாக போடல, வேணுங்கிற அளவு பார்த்துட்டு நீங்கள் வந்து போட்டுக்கோங்க. சூப்பராக இருக்குப்பா. இன்னும் கொஞ்சம் போடலாம் போல இருக்குது. உங்களுக்கு எப்படி டேஸ்ட்டோ வேணுங்கிறத பார்த்துட்டு பீனட்டை போட்டுக்கோங்க. அடிபொலி. ஸோ கொத்தமல்லி போட்டுடலாம், அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஸோ சாபுதானா கிச்சடி ரெடி. என்னப்பா டே 2 டயட் மீல் பார்த்தேலா? இன்றைக்கி நான் என் நம்பாத்தில் என்ன பண்ணியிருக்கேன், எனக்கு முடிஞ்சது என்னால் எவ்வளோ பண்ண முடியுமோ அவ்வளோ நான் பண்ணியிருக்கேன். ஸோ டே 2 மீல் வந்து அதாவது லன்ச்சு ஸ்நாக்ஸ் ரொம்ப சிம்பிளான ஸ்நாக்ஸு, ஸ்ப்ரவுட்ஸ் மட்டும்தான். டின்னர் வந்து சாபுதானா கிச்சடி. இன்னைக்கு கொஞ்சம் கார்ப்ஸ் அதிகம், பட் இருந்தாலும் இட்ஸ் ஓகே. இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன். அதாவது இப்போ எனக்கு வந்து அசிடிட்டி ப்ராப்ளம் இருக்கிறதுனால நான் வந்து இதெல்லாம், அதாவது இப்போ இந்த ஓட்ஸ் எடுத்துப்பா, அப்புறம் இந்த இன்னொன்று ஏதோ இப்போ சொல்கிறாளே இந்த என்ன குயினோவா, வாட் இஸ் அது, எப்படிப்பா ப்ரொனவுன்ஸ் பண்ணுறது எனக்கு தெரியல. இந்த ரைஸுக்கு பதிலாக இந்த குயினோன்னு ஒரு ரைஸ் எல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து பக்கா டயட்டோட இது. பட் அது எனக்கு முடியாதுப்பா, ஏன்னா எனக்கு அசிடிட்டி இருக்கிறதுனால ஓட்ஸ் சாப்பிட்டாலும் எனக்கு அசிடிட்டி திரும்பி அக்ரிவேட் ஆகிடும். ஸோ அதனால் எனக்கு வந்து என்னோட உடம்புக்கு எது ஒத்துக்கிறதோ, ரைஸ் வந்து கண்டிப்பாக என்னை பொறுத்தவரை ரைஸ் வந்து நான் குவான்டிட்டி கம்மியாக எடுத்துப்பேன், நிறையா சாப்பிட மாட்டேன். இப்போ வந்து கொஞ்சம் கம்மி பண்ணினா தான் எனக்கு வந்து அந்த காப்ஸ் கம்மி பண்ணாதான், அதே மாதிரி காப்ஸ் கம்மி பண்ணாதான் என் உடம்புக்கு சரியாக இருக்குது. இன்னொன்று என்னென்னா, ஒருத்தர் உடம்பு வாகுன்னு சொல்லுவாள். இப்போ சப்பாத்திக்கும் ரைஸுக்கும் எல்லாம் ஒன்று தான் அப்படின்னு சொல்கிறா. ஓகே, எனக்கு தெரியல, நான் அந்தளவுக்குலாம் டீப்பாக போகல. பட் என்னோட உடம்புக்கு சாதத்தோட நீக்க 3 வேளையும் சப்பாத்தி சாப்பிட்டு கொஞ்சமாக ஒரு தயிர் சாதம் சாப்பிட்டா எனக்கு வந்து என்னோட உடம்புக்கு வந்து அதை ஏற்றுக்கிறது. மற்றபடி எனக்கு வந்து மற்ற அந்த பிளாக் கவுனி அரிசி இப்போ நிறைய வந்திருக்கேப்பா, அதெல்லாம் எனக்கு வந்து கொஞ்சம் அசிடிட்டி ப்ராப்ளம். அதனால தான் இந்த டயட்டில் வந்து ஸ்டீம் ரைஸ், சாதத்தை வடித்து, எப்பயுமே நான் சாதத்தை வடித்து தான் இப்போ ஒரு சமீப காலமாக ரொம்ப நாள் சாப்பிட்டுருக்கேன். ஸோ இந்த மாதிரி நான் வந்து கொடுத்துட்டுருக்கேன். உங்களுக்குலாம் இது பிடிக்கும்னு நினைக்கிறேன், உங்களுக்குலாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் நீங்கள் வந்து எல்லா வீடியோஸ்க்கும் நீங்கள் வந்து பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க. சப்போர்ட் பண்ணிவிட்டு நீங்கள்லாம் இந்த சப்போர்ட் பண்ணுறதுனால தான் நான் இவ்வளோ தூரம் நான் வந்திருக்கேன். திருப்பி சொல்கிறேன் உங்ககிட்ட, அறுக்கலை நான் உங்களை. திருப்பி இது வந்து ஏன்னா அது வந்து அந்த அச்சீவ் பண்ணுற ஒருத்தரும் ஒரு வியூஸ் போகிறது இல்லையா ஒரு வீடியோக்கு, அந்த ஒரு யூடியூபருக்கு தான் அதோட ஹாப்பினஸ் தெரியும். ஒரு சில பேர் சொல்லுவா எக்ஸைட் ஆகிற, எதை எடுத்தாலும் எக்ஸைட் ஆகாத, இப்படி ஆகாத அப்படின்பா. பட் அது வந்து ப்ராக்டிக்கலாக நம்ம லைஃப்பில் நம்ம வந்து நடத்துக்கும் போது அது ஒரு ஹாப்பினஸ் தெரியும். நான் வந்து ரொம்ப ஸ்பிரிச்சுவல் பர்சன்னால எக்ஸைட்டும் ஆகக்கூடாது, ரொம்ப துக்கமும் படக்கூடாது, ரொம்ப சந்தோஷமும் படக்கூடாதுன்னு நினைப்பேன். பட் இருந்தாலும் நம்மளும் மனுஷன் தானே, ஒரு சந்தோஷம் கிடைக்கும் போது ஒரு எக்ஸைட்மெண்ட் ஆகிறது ஒன்றும் தப்பு கிடையாது. அதே மாதிரி இன்னொன்று என்ன சொல்லணும் அப்படின்னு நினச்சேன்னா, ஒருத்தர் வந்து ப்ளீஸ் ஸ்பீக் லவுடர்னா, ஐயோ எனக்கு காதில் தேன் வந்து பாயுதுப்பா, சத்தியமாக சொல்கிறேன். இதுக்கும் நான் எக்ஸைட் ஆகலை. ஏன்னா என்னை எல்லாரும் வந்து கத்துற வால்யூம் ஜாஸ்தி இப்படி தான் நான் பேசி கேள்விப்பட்டிருக்கேன். என் பொண்ணுக்கிட்ட கூட சொல்லி கிண்டல் பண்ணுவேன். பரவாயில்ல, என் வாழ்க்கையில் வந்து ஒருத்தராவது ப்ளீஸ் ஸ்பீக் லவுடர்னு சொல்லியிருக்கா. ஏன்னா என்னோட குரல் நார்மலாகவே நம்ம சாதாரணமாக பேசும்போதே என்னமோ சண்டை போடுற மாதிரி இருக்கும்ப்பா என் குரல். அதனால் ஒத்துராவது இந்த மாதிரி சந்தோஷமாக, இதெல்லாம் தான் ஒரு குட்டி குட்டி சந்தோஷமாக இருக்குது எனக்கு. ஸோ அதனால் இந்த போஜனம் சேனலுக்கு லாட்ஸ் ஆஃப் லவ் கொடுக்குறேன். தேங்க்யூ பை, தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் வந்து கீப் சப்போர்ட்டிங். நீங்கள் வந்து எல்லா வீடியோஸ்க்கும் நிறைய பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸில் யூடியூப் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ பை, தேங்க்யூ ஸோ மச்.